ஸ்ரீவைகுண்டம் அருகே கோவில் உண்டிகளை உடைத்து பணம் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மணக்கரையில் மலை பார்வதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் பூஜை செய்வதற்காக கோவில் பூசாரி கோவிலுக்கு வந்துள்ளார். அப்போது கோவிலில் இருந்த 4 உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கோயிலுக்குள் புகுந்த ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் ஒருவர் 4 உண்டியல்களை உடைத்து அதற்குள் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ள காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ஐடி ஊழியரை கஞ்சா வழக்கு பதிவு செய்து விடுவேன் என மிரட்டி ரயில்வே துறை காவலர் 500 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். இவர் பல்லாவரம் செல்வதற்காக கடற்கரை ரயில் நிலையம் வந்த நிலையில் அங்கிருந்த ரயில்வே துறை காவலரிடம் கழிப்பறை எங்குள்ளது என விசாரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஹரிஹரனை தாக்கி கஞ்சா வழக்கு பதிந்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். மேலும் 500 ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக பறித்துச் சென்றார் என கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ரயில்வே துறை காவலர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மறுகூட்டல் அடிப்படையில் 499 மதிப்பெண் பெற்று தனியார் பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். ஆட்சிப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர் குருதீப் இவர் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் 494 மதிப்பெண்கள் பெற்றிருந்த நிலையில் மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்தார். மறுகூட்டலில் சமூக அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்று மொத்தமாக 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சாதனை மாணவனுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.